திராவிட முன்னேற்ற கழகம் யார் என்ன முயற்சிகள் எந்த கட்சிகள் செய்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். திமுக தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ஒரு நீதி அரசர் ஒரு இந்துத்துவவாதியை போல தன்னுடைய மனப்பான்மையை வளர்த்து கொண்டு இத்தகைய விளக்கு ஏற்றாவிட்டால் நடப்பது வேறு என்று அச்சுறுத்துகிற பாடியிலே கொடுத்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அவரு சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரட்டும். அவர் பேசுறதே சினிமா டயலாக்ல பேசுற மாதிரி தான் பேசுறாரு. அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வருகிற ஆண்டில் 2026 ஜனவரி முதல் நாள் என்று செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் திருச்சியிலே சந்திக்கிறேன். மறுநாள் காலையில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களையும் ட்ரக்ஸ் கஞ்சாவையும் அடியோடு ஒழித்தாரன்றி இளைஞர் சமுதாயமும் மாணவர் சமுதாயமும் பாழாகி போய்விடும். தமிழகம் பஞ்சாபை போல ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் என்பதனால் அதனை வலியுறுத்தி நான் திருச்சியில் புறப்படுகிற சமத்துவ நடைப்பயணத்தை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பாசமிகு சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அந்த பயணத்தை வாழ்த்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் கோதர் மைதீன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் அங்கே வாழ்த்தி பேசுகிறார்கள். மற்ற தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் விராலிமலையிலும் அதன் பிறகு துவரன்குறிச்சியிலும் மேலூரிலும் நடக்கின்ற கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள். மற்ற தோழமை கட்சி திருச்சியில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிறார். 3 மாவட்ட செயலாளர்களும் வெல்லமண்டி சோமு, டிடிசி சேரன், மணவை தமிழ் மாணிக்கம் முன்னிலை வகிக்கிறார்கள். 950 பேர் என்னோடு நடைபயணத்திலே கலந்து கொள்கிறார்கள். போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டே 2 பேராக நடப்பார்கள். இது 10வது நடைபயணம் எனக்கு. எங்கள் நடைபயணத்தின் போது போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இருக்காது. எங்களுடைய அணி தலைவர்களே போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டே வருவார்கள். போலீசாருக்கு எங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்றுதான் கடந்த காலங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்த நடைபயணம் நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாட்டை இந்த விஷப்பிடியிலே இருந்து பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள், ஏன் சில இடங்களில் மாணவிகள் கூட அதற்கு அடிமையாகின்ற கொடுமை கேள்விப்படுகிறோம். கோவையிலே ஒரு இளம்பெண் 4 மிருகங்களால் நாசமாக்கப்பட்டாரே, அந்த 4 பேரும் அவர்கள் போதைப் பொருள் தான் அருந்தியிருந்தார்கள். மதுவை விட கொடியது இந்த போதைப் பொருள். மதுவிலே பக்கத்திலே போராடிய மது அருந்தியதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் கஞ்சாவோ ட்ரக்ஸோ அடித்தவரை கண்டுபிடிக்கவே முடியாது. அது செயல்பாட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு 6 மாத காலமாக நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன். இடைப்பட்ட காலத்தில் 2 முறை என் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்ததனால் நான் அப்பொழுது அதை தொடர முடியவில்லை. எனவே இந்த சமத்துவ நடைபயணத்தில் நிறைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், கல்லூரிகளிலே படிக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், விடுமுறை எங்களுக்கு இருக்கிறது, செமஸ்டர் லீவ் இருக்கிறது, வருகிறோம் என்று சொல்லித்தான்
நான் நேரடியாக 7 மண்டலங்களுக்கும் சென்று தேர்ந்தெடுத்தேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக உட்கார வைத்து அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டு மிக முன் யோசனையோடு தான் அவர்களை இந்த அணியிலே, இந்த நடைபயணத்திலே சேர்த்திருக்கின்றோம். இது அதே நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் நல்லாட்சியை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் நடத்தி வருகிற நல்லாட்சியை 2026 தேர்தலிலும் மீண்டும் அவர்களே ஆட்சியில் அமர்கின்ற வகையில் மக்கள் ஆதரவையும் என்னுடைய நடைப்பயணத்தின் போதே அந்த கருத்தை, அரசியல் ரீதியான கருத்தை, அந்த கருத்தை நான் பதிவு செய்வேன். உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் யார் என்ன முயற்சிகள், எந்த கட்சிகள் செய்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். திமுக தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. இப்பொழுது திருப்பரங்குன்றம் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை, அது திட்டமிட்டு இந்துத்துவவாதிகளால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தூணிலே, விளக்கு தூணிலே போய் விளக்கேற்றுகிற வழக்கம் கிடையாது. அந்த பிள்ளையார் கோயிலிலேயே, உச்சி பிள்ளையார் கோயிலிலேயே அவர்கள் சுடரேற்றி வைத்து விட்டு போய்விடுவார். இம்முறை திட்டமிட்டே வேண்டுமென்றே அவர்கள் அதில் ஏற்ற முயற்சித்ததும், அப்படி முயற்சி நடக்கிற போதே துலாக்கோல் நிலையிலே இருந்து நீதியை பரிபாலனம் செய்ய வேண்டிய ஒரு நீதி அரசர் ஒரு இந்துத்துவவாதியை போல தன்னுடைய மனப்பான்மையை வளர்த்து கொண்டு இத்தகைய விளக்கு ஏற்றாவிட்டால் நடப்பது வேறு என்று அச்சுறுத்துகிற பாடியிலே கொடுத்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நீதித்துறையும், நிர்வாகத்துறையும், சட்டமன்றமும் மூன்றும் சேர்ந்துதான் ஒரு அரசு இயங்குகிறது. அதில் நீதித்துறையை சேர்ந்தவர்கள் சமீப காலமாக தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்புகள், தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிக்கின்ற முயற்சியிலே அண்மை காலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அபாயம் சூழ்ந்து வருகிறது. ஆனால் மக்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆலயங்களிலே சென்று வழிபடுகிற இந்துக்களாகட்டும் அல்லது தர்காவுக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் அவர்கள் எந்த விதமான கலவர உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை என்பது மதுரைக்கு பெருமை தருவதாகும். அந்த நிலைதான் நீடிக்க வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் திடீரென்று வந்தே மாதர கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு அவர்கள் இந்த வந்தே மாதரத்துக்கு ஆதரவு திரட்டுகிறார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அதற்கு உடன்படவில்லை என்பதற்கு என்ன காரணம்? இது பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்று தான் எழுதிய நாவலில் இந்த வந்தே மாதர கவிதையை பதிவு செய்திருக்கிறார். அது பின்னாளிலே அரவிந்தர் நூற்றாண்டு விழா மலரிலே கூட அதை தமிழ்படுத்தி போட்டிருந்தார்கள். முதல் பேராகிராஃப் ஒன்று பிரச்சனை கிடையாது. கடைசி 2 பேராகிராஃப்ல இந்து கடவுள்களை பெயர்களை சொல்லாமல் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி அவர்களை புகழ்ந்து பாடுகிற விதத்தில் தான் இந்த 2 ஸ்டான்ஸா அமைந்ததால் தான் இந்த வந்தே மாதரத்தை அப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நேரு அவர்களும் சொன்னார்கள். வங்கத்து சிங்கம் நேதாஜியும் அதே கருத்தை தான் தெரிவித்தார். இப்பொழுது பேசுபொருளாகி நாடாளுமன்றத்திலேயே விவாதத்துக்கு வந்துவிட்டது. எனவே புதிதாக எப்படி இந்துத்துவாவை திணிக்கலாம் என்று, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வந்து திணிப்பது என்று படுபாசைப்படுகிறார்கள் எல்லா விதத்திலும். ஆனால் இது தமிழகம் மதச்சார்பற்ற தன்மைக்கு இலக்கணமான ஒரு மாநிலம். இங்கே அப்படி விஷத்தை கக்கி வேறுபாடுகளையும் மோதல்களையும் ஏற்படுத்த ஒரு காலம் முடியாது. இது திராவிட இயக்கத்திலே ஊறி திளைத்த பூமி. பெரியார், அண்ணா, கலைஞரால், எண்ணற்ற தியாகிகளால் பக்குவப்படுத்தப்பட்ட மாநிலம்தான் தமிழ்நாடு. எனவே
இந்த பிரச்சனைகளில் அவர்கள் இந்துத்துவ அமைப்பினர் RSS பின்னணியில் அவர்கள் இந்தியாவையே காவிமயமாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அது அவர்கள் கவுபெர்ட் என்று சொல்லப்படுகிற அந்த உத்தரப்பிரதேச பீகாரில் வேண்டுமானால் செய்து கொள்ளலாமே தவிர, குறிப்பாக தமிழ்நாட்டிலோ கேரளத்திலோ அவர்கள் ஒருபோதும் 1% கூட அதை திணிக்க முடியாது என்பது திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து தொடர்ந்து பாண்டிச்சேரியில கூட்டம் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு பிறகு 72 நாட்களுக்கு பிறகு வெளியே வந்திருக்காரு. அது புதுசா ஸ்டேஜும் இல்லாம வாகனத்துல ரோட் ஷோ மாதிரி இல்லாம கூட்டத்தை திரட்டி அங்க அவரு வாகனத்துல பேசுறாரு. இந்த கலாச்சாரத்தை அவரு சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரட்டும். அவர் பேசுறதே சினிமா டயலாக்ல பேசுற மாதிரி தான் பேசுறாரு. 41 உயிர்கள் கொடூரமாக பலியான போது பதறி துடிக்காமல் அந்த ஒரு நாள் திருச்சியிலே தங்கியிருந்த மறுநாள் அந்த உயிரற்ற சடலங்களுக்கு மலர் வணக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்தினருக்கு அனுதாபமும் இரங்கலும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்குத்தான் இருக்கிறது. கடுகளவு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாமல் அவர் இரவோடு இரவாக சென்னை பட்டினத்துக்கு சென்றதும் 40 நாட்கள் கழிய போகிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தான் இருக்கிற இடத்துக்கு வரவழைத்து துக்கம் கேட்பதும், இதுவரை எந்த சாதாரண மனிதன் முதல் தலைவராக யாரா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், துக்கம் கேட்கறது அந்த வீட்டுல போய் தான் துக்கம் கேட்கணும். இப்படி ஒரு விசித்திரமான ஒரு முறையை கொண்டு அங்க துக்கம் வீடு தன்னிடத்திலே வர சொல்லி அவர்கிட்ட அனுதாபம் தெரிவித்ததாகவும் அது நிதி கொடுத்ததாகவும் அந்த முதல் ஸ்டெப் அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது. இனி அவர் எங்க வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். அது சுதந்திரம், ஜனநாயகம் வழங்கி இருக்கிற சுதந்திரம். அப்படி செய்கிற போது அந்த கூட்டத்தை பாதுகாப்பதும், நெரிசலிலே பெண்கள் குழந்தைகள் சிக்கி மாண்டு போனார்களே, அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களுக்கு தான் உண்டு. அவர்கள் அந்த பொறுப்பினை தவறிவிட்டார்கள். பாண்டிச்சேரி புதுச்சேரிக்கு போகலாம், அங்க போய் அவர் பேசலாம். தமிழ்நாட்டில் எங்க வேணா போகலாம். அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணி பார்க்கட்டும். ஆனால் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம்.